உங்களை சந்திப்பதுல ரொம்ப சந்தோஷம். இன்று நாம பார்க்க போவது பாடம் BSOE 143 தொகுதி 2 அழகு 7, 8, 9 பற்றி பார்க்க போகிறோம். உங்களோடு இருப்பது ரோஹிணி, தி அமெரிக்கன் கல்லூரியின் துணை பேராசிரியர். இன்று நாம் பார்ப்பது ஆபத்து மற்றும் பெண்ணிய சுற்றுச்சூழல் மற்றும் பெண்ணியவாத சுற்றுச்சூழல் வாதம் மற்றும் அரசியல் சூழியல் பற்றி பார்க்க போகிறோம். ஆபத்து அப்படி சொல்லும் போது அதனுடைய தோற்றம் என்ன, சமூகவியலின் ஆர்வமாக எப்படி அது மாறியது, ஆபத்து பற்றிய நவீனத்துவத்தின் கட்டமைப்பு மாடர்னிட்டி எப்படி அதை புரிதல் உட்படுத்தியது மற்றும் அறிஞர்களுடைய கருத்து ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை நாம் பார்க்க போகிறோம். ஆபத்து என்று சமூகவியலின் முக்கியத்துவம் பற்றி பார்க்கும் பொழுது இந்த 3 விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. வாய்ப்பு, நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டி, ஆபத்து. இந்த 3 விஷயங்கள் சார்ந்தே இந்த ஆபத்து என்பது விளக்கப்படுகிறது. மக்கள் எப்பொழுது வாய்ப்பை பெறுகிறார்கள் என்று பார்க்கும் போது பெரிய ஒன்றையோ இல்ல சிறந்த ஒன்றையோ அடைய வேண்டும் என்ற நம்பிக்கையில் மக்கள் வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள். மற்றும் ப்ராபபிலிட்டி, ஒரு நிச்சயமற்ற தன்மை, ஒரு நிச்சயமற்ற உணர்வு ஒரு சூழலால் ஏற்படும் பொழுது மக்கள் நிகழ்தகவு என்பதை தேர்ந்தெடுக்கிறார்கள். உயிர் மற்றும் சொத்து இழப்பு சாதகமற்ற காரணத்தால் அல்லது சாதகமற்ற சூழ்நிலையால் ஏற்படும் பொழுது ஆபத்து ஏற்படுகிறது. அதை எதிர்பாராத அபாயம் என்றும் சொல்லலாம். அப்ப வாய்ப்பு, நிகழ்தகவு, அபாயம், இது 3ஐயும் சார்ந்தே இந்த அபாயம் எனப்படுகிற ரிஸ்க் விளக்கப்படுகிறது. ஆபத்து என்பது நமது வரலாறு மற்றும் கலாச்சாரத்தோடு ஒருங்கிணைந்ததாக கூறப்படுகிறது. வணிகம் சார்ந்த விஷயங்களில், பொருளாதாரம் சார்ந்த எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஆபத்து முதல் கட்டமாக கண்டறியப்பட்டது. வணிக முதலாளித்துவத்திலிருந்து சமகால உலக முதலாளித்துவம் வரை, கான்டெம்பரரி குளோபல் கேபிட்டலிசம் இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான பொருளாதார ரீதியான ஆபத்துகள் இருக்கிறது என் காலமாக தோன்றியது. பின்பு பொருளாதாரம் சார்ந்த நிலை மாறி எபிடெமியாலஜிக்கல் ரிசர்ச், தொற்று நோயியல் மற்றும் குற்றங்கள் சமுதாயத்தில் ஏற்படுவதை ஆராய்ச்சி செய்வதன் மூலமாகவும் இந்த ஆபத்து கண்டறியப்படுகிறது. அப்ப பொருளாதாரத்தில் ஆரம்பித்து பின்பு அது நோயின் தன்மையையும் சமுதாய காரணங்களாகவும் ஆபத்து கண்டறியப்படுகிறது. குற்றங்கள் நடப்பது, நோய் தன்மை, இதையெல்லாம் அனுசரித்து அந்த ஆபத்து என்பதின் பொருள் மாறுபடுகிறது. ஆராய்ச்சியாளர்கள் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் ஆபத்து மற்றும் நவீன நிறுவனங்களினால் ஏற்படும் ஆபத்து, இது இரண்டும் வேறுபடுகிறது என்று கூறுகிறார்கள். நவீன நிறுவனங்கள் என்று சொல்வது மாடர்ன் சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அறிவியல் சார்ந்தது, வணிகம் சார்ந்தது மற்றும் அரசியல் சார்ந்ததாக இந்த நவீன நிறுவனங்கள் சொல்லப்படுகிறது. சயின்ஸ், பிசினஸ், பாலிடிக்ஸ், இது 3ம் சார்ந்ததாக இருக்கிறது. இதில் மூலமாக ஏற்படும் ஆபத்துகள் வேறு, அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் ஆபத்துகள் வேறு என்று ஆராய்ச்சிகள் கூறுகிறது. இதனுடைய தோற்றம், ஆபத்து கருத்தின் தோற்றம் பல மொழிகளில் வேறு விதமாக சித்தரிக்கப்படுகிறது. அரபு மொழியில் ரிஸ்க், அதாவது அதிலிருந்து ஏதாவது லாபம் ஈட்டுவதற்காக என்ற பொருள்படுகிறது.
அப்ப இது பொருளாதாரம் சார்ந்ததாகவே இருக்கிறது. லத்தீன் மொழியில் ஆபத்து என்பது ரிஸ்கம், ஒரு வெளிப்பாடு, மாலுமிகளுக்கு தடை, கடலில் பயணம் செய்பவர்கள் பாறைகளில் அதன் மூலம் ஏற்படும் சவால்கள், இடையூறுகள், இதை குறிப்பதாக இருக்குது. ஸ்பானிஷ் மொழியில் இது ரிஸ்கோ, அதாவது ஒரு பாறை என்று கூறப்படுகிறது. இயற்கை சூழலினாலோ இல்ல அந்த படகு அந்த பொருட்களை சரியான இடத்தில் கொண்டு செல்ல முடியுமா முடியாதா என்கின்ற நிலைமை ஏற்படுகிறது. இதன் காரணமாக அந்த ஆபத்தின் விளைவாக காப்பீடு, இன்சூரன்ஸ் என்பது தோன்றுகிறது. ஒரு நிச்சயமற்ற தன்மையினால் அடுத்து வந்த ஒரு சோசியல் கான்செப்ட் காப்பீடு என்று சொல்கிறோம். அது படிப்படியாக பணக்கடன் மற்றும் நிதி உலகத்தில் நுழைந்தது. பொருளாதாரம் சார்ந்து இருந்த விஷயம் இப்பொழுது காப்பீடு சார்ந்து அல்லது பணக்கடன் அல்லது நிதி உலகில் குளோபல் கேபிட்டலிசம் என்று அங்கும் இந்த ஆபத்து என்ற பொருள் உபயோகிக்கப்பட்டது. காப்பீடு எதன் அடிப்படையாக இருந்தது என்றால் அனுபவம் சார்ந்தும் தனிப்பட்ட மனிதனின் தீர்ப்பாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. இது பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் உள்ள மனிதர்களின் அனுபவம் மற்றும் தனிப்பட்ட தீர்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் பொருளாதாரம் மற்றும் நிகழ்தகவு இதை சார்ந்தே ஆபத்து விளக்கப்பட்டது. முதல் 3 காரணங்கள் சொன்னது போல விபத்து, நிகழ்தகவு, அபாயம் வாய்ப்புகளை எங்க மக்கள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் என்றால் ஒரு அன்சர்டனிட்டி பீரியட், நிலையற்ற தன்மை ஏற்படும் போது இந்த ப்ராபபிலிட்டி, தன்னால் இந்த இடங்களில் வாழ முடியுமா, பழங்குடிமக்களாக இருக்கும் போது அவர்களுக்கு இந்த இடத்தில் வாழ வழி இருக்குமா, இல்ல சில சவால்கள் ஏற்படுமா, அந்த ப்ராபபிலிட்டி, சான்சஸ் சொல்றது. 18ஆம் நூற்றாண்டில் இதை சார்ந்தே ஆபத்து இருக்கிறது. முதலீட்டு முடிவை, சந்தை நடத்தையை பாதிக்க தொடங்கியது. இந்த ஆபத்து பொருளாதாரம் சார்ந்து இன்வெஸ்ட்மெண்ட், டெசிஷன்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய வணிகம் சார்ந்த முடிவுகளில் இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. காப்பீடு என்பது பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள், மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் பகிரப்பட்ட காப்பீடு போன்ற பழக்கங்களை பின்பற்றினர். ஷேர்டு இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. லேபர்ஸ், உழைக்கும் வர்க்கத்தினர், போர்ஜுவாஸ்னு சொல்லக்கூடிய மக்கள் நட்பு சங்கங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொசைட்டி என்ற வடிவில் இந்த காப்பீடு திட்டம் தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டில் இந்த நவீனத்துவத்திற்கான அடித்தளத்தை இந்த ஆபத்து அமைத்து கொடுத்ததுன்னு சொல்லலாம். மாடர்னிட்டி எதையெல்லாம் சார்ந்ததாக இருக்கிறது என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இறப்பு தோற்றம், இறப்பின் புள்ளி விவரங்கள் மற்றும் பிறப்பின் புள்ளி விவரங்கள், நிறுவனத்தை நிறுவுதல், வங்கி, முதலீடு மற்றும் காப்பீடு, இவை அனைத்தையும் சார்ந்ததாக இருக்குது இந்த மாடர்னைசேஷன் சொல்லக்கூடியது. அதில் ஏற்படும் ஆபத்துகள் விளைவுகளாக அமைந்தது இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய பல சோசியல் கான்செப்ட் சொல்லும். 20ஆம் நூற்றாண்டில் குளோபலைசேஷன், உலகமயமாக்கலின் வருகை சர்வதேச நிதி வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டி அசஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடியது பரவலாக பயன்படுத்தப்பட்டது. மறுபடியும் அந்த 3 விஷயங்கள், சான்சஸ், ப்ராபபிலிட்டி, டேஞ்சர்ஸ், நம்ம முதல்ல பார்த்த மாதிரி வாய்ப்பு, நிகழ்தகவு மற்றும் அபாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 3ம் சார்ந்ததாகவே இருக்கிறது. பரவலாக இது
குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலகமயமாக்கல் வளர்ச்சிக்கும் இது வழிவகுத்தது என்று சொல்லலாம். அப்ப இந்த ஆபத்து என்பது ஒரு ஆரம்ப கட்ட கடல் சார்ந்த வணிகம் இருந்த காலத்திலிருந்து ஒரு குளோபலைஸ்டு கான்செப்ட், உலகளாவிய நிறுவனம் வரை உயர்ந்ததாக வளர்ந்து சென்றதாக காட்டப்படுகிறது. அப்ப இது சார்ந்த சமூகம் எப்படி இருக்கிறது? நவீனத்துவத்தின் பிற்பகுதியில் ஆபத்து என்பது நவீன நிறுவனங்களில் இருந்து பிறக்கிறது என்கிறார்கள். மாடர்ன் சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நாம் பார்த்தது போல அரசியல், வணிகம் மற்றும் அறிவியல், பாலிடிக்ஸ், பிசினஸ் மற்றும் சயின்ஸ், இவை சார்ந்தே ஆபத்துகள் உருவாக்கப்படுகின்றன. மற்றும் இவை ஆபத்தை இப்படி சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால வருகிற ஆபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், இல்ல அதை தடுக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த ஆபத்தை நிர்வகிக்க வேண்டும். ரிஸ்க் பிரிவென்ஷன், ரிஸ்க் கண்ட்ரோல் ஆர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. இதை அதிகமாக வலியுறுத்தியவர் பெக் என்பவர். இந்த நவீன நிறுவனங்கள் புதிய ஆபத்துக்கான ஆதாரமாக உள்ளன என்கிறார் பெக். அதே போல் இழப்பு அல்லது ஆபத்தை மனித முடிவின் மூலம் கண்டறிய முடியும் என்கிறார். இயற்கையாக நடந்த ஆபத்துகள் பண்டைய காலங்களில் இருந்தாலும் இப்ப இந்த தற்போதைய காலத்துல என்ன சொல்றாங்க, மனிதன் இப்போது இயற்கை நிகழ்வுகள் அல்லது பேரிடர்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் பொறுப்பாக கருதப்படுகிறான் என்கிறார்கள். இழப்புக்கு மனிதன் ஒரு காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இயற்கை மட்டும் ஆபத்துக்கு காரணம் கிடையாது, இழப்பை ஏற்படுத்தக்கூடியதற்கு மனிதனுடைய செயல் காரணமாக இருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் கூறுகிறது. உல்ரிச் பெக் என்பவர் ஒரு ஜெர்மன் சமூகவியலாளர். அவர் ரிஸ்க் சொசைட்டி என்று எதை கூறுகிறார் என்றால், ஒரு ஆபத்தான சமூகம் என்று எதை கூறுகிறார் என்றால், நவீன சமுதாயத்தை புரிந்து கொள்ள அவர் வகைப்படுத்துவது நிச்சயமற்ற முறை. எந்த சமுதாயத்தில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதோ, அறியாமை இருக்கிறதோ, பயம் இருக்கிறதோ, அதையே அவர் ரிஸ்க் சொசைட்டி என்கிறார். மேலும் ஆபத்து என்றால் என்ன என்று கூறும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆபத்து என்பது தீவிரமயமாக்கப்பட்ட நவீனமயமாக்கலின் நிலை என்கிறார்கள். மாடர்னைசேஷன் டு த கோர் அப்படி சொல்றோம்ல, இது பகுத்தறிவின் தீவிரமயமாக்கல், ராஷனலைசேஷன் சொல்றோம்ல, எது சரியாக இருக்கிறது, எது பயனுள்ளதாக இருக்கிறது என்று அறிவின் உச்சத்தின் ஆராய்ச்சி சொல்றோம். இது இயற்கையின் பிரதிபலிப்பு என்கிறார்கள். ரிஃப்ளெக்சிவ் நேச்சர்னு சொல்றோம். இந்த பிரதிபலிப்பு என்பது மக்களுக்கு இயற்கை சார்ந்த பல விஷயங்களுக்கு எதிராக இருக்கிறது. அதனால என்ன ஆகுது, மக்கள் மத்தியில் இந்த ரிஃப்ளெக்சிவ்னஸ்க்கு எதிர்ப்பு வருகிறது என்கிறார்கள். பிரதிபலிப்பு நவீனமயமாக்கல் நவீனமயத்தின் தீவிரமயமாக்கல் முன்வைக்கிறது என்கிறார்கள். மாடர்னைசேஷன், ரிஃப்ளெக்சிவ் மாடர்னைசேஷன் என்பது மாடர்னைசேஷன் உடைய ஒரு முக்கியமான தன்மையாக இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், இண்டிவிஜுவலைசேஷன், தனிப்பயனாக்கம், உலகமயமாக்கல், பாலின புரட்சி, வேலையின்மை, உலகளாவிய அபாயங்கள் நவீனத்துவத்தின் அடித்தளத்தை குறைத்து மதிப்பிடுகிறது. பழைய கருத்துகள் வழக்கற்று போக செய்கிறது. குளோபலைசேஷன், பாலின ஜெண்டர் ரெவல்யூஷன்ஸ், இன்னும் வேலை இல்லாத தன்மைகள், மக்களுக்கு அந்த பொருளாதார நிலையில் குறைந்த வாய்ப்புகள் உருவாக என்ன ஆகுது, நிறைய விஷயங்கள்
அவர்களுக்கு அந்த இயற்கையாக கிடைப்பதிலிருந்து மாறுபட்டு அவர்களுடைய வாழ்க்கையின் தரம் மாறுகிறது என்கிறார். மேலும் பெக் என்பவர் கூறுகிறார், ஆபத்து என்பது பேரழிவை குறிக்காது என்கிறார். ஆபத்து என்பது பேரழிவின் எதிர்பார்ப்பு என்றே அவர் கூறுகிறார். ஏனென்றால் ஆபத்து இன்னும் மெய்நிகர் வர்ச்சுவலாகவே உள்ளது, உண்மையானது கிடையாது என்கிறார். அது உண்மையான போது அது ஒரு பேரழிவாக மாறுகிறது. ஒரு பயங்கரவாத தாக்குதல் போல ஆபத்து, அது ஒரு இயற்கை சீற்றம் போல அது செயல்படும் பொழுதே அது பேரழிவாக மாறுகிறது. அப்ப ஆபத்து என்பது உண்மை கிடையாது, அது ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் என்கிறார். ஆபத்து என்பது ஒரு அச்சுறுத்தல் நிகழ்வாக கருதப்படுகிறது என்கிறார் பெக். ஆபத்து சமுதாயம் என்பது மேம்பட்ட தொழில்மயமாக்கலின் கட்டமைப்பு என்கிறார். இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அப்படி சொல்றாரு இல்ல. ஆபத்து சமுதாய ப்ரெடிக்டபிள் டேஞ்சர்ஸ் சொல்றாங்கல்ல. இந்த மாதிரியான நவீனத்துவத்தின் வளர்ச்சியால் சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய பேரழிவுகள் இதெல்லாம் சார்ந்ததாக இருக்குது ஆபத்து சமுதாயம். ஆபத்து என்பது ஒரு சக்தி விளையாட்டு, ஒரு பவர் கேம் என்கிறார்கள். ஆபத்தில் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் மிதமான அரசியல் நெறிமுறைகள் தாக்கங்கள் மறைக்கப்பட்டுள்ளது என்று பெக் வாதிடுகிறார். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய உள்ள இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்ல. அதே போல உலக ஆபத்து சமுதாயம் என்ன என்றால், உலக ஆபத்து சமூகம் என்பது உலகளாவிய பேரழிவு எதிர்ப்பு அதிகரித்துள்ள புதிய வகையான அபாயங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்கிறார் பெக். டீலோக்கலைசேஷன், பொதுமக்களிடம் அவர்களுடைய வளங்கள் மறுக்கப்படுவது, கணக்கிட முடியாத தன்மை, இன்கால்குலபிள்னஸ் அண்ட் ஈடு செய்யாத தன்மை, நான் காம்பன்சபிலிட்டி, இது போன்ற காரணத்தினால புதிய வகையான அபாயங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை சார்ந்ததே உலக ஆபத்து சமுதாயம் என்கிறார் பெக். ஆபத்து என்லைட்மெண்ட் ஃபங்க்ஷன் சொல்றாங்கல்ல. இது ஆபத்து நிறைய விளைவுகள் கொடுத்தால் கூட சில தருணத்தில் அதனுடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பும் உண்டு என்கிறார்கள். காஸ்மோபொலிட்டன் தருணம், ஒரு உலகத்தின் கீழ் பலரும் ஒருங்கிணைக்கப்படுவது, பலரின் வளங்கள் ஒருங்கிணைக்கப்படுவது, இதனுடைய பிரதிபலிப்பு ஆபத்து என்பதின் ஒரு காரணமாக நிகழ்கிறது என்கிறார். நவீனத்துவத்தின் சுய அழிவு தோற்றத்திலும் நெறிமுறைகளிலும், ஸ்ட்ரக்சரலிசம் இன் அன்ஃபங்க்ஷனலிசம் என்று சொல்லப்படுகிறது. மாடர்னைசேஷனோட சுய அழிவு, டிஸ்கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இல்ல செல்ஃப் டிஸ்கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடியதாக இருக்குது. எதனால சொன்னா, இது வளங்களை எப்படி தானாக அனுபவித்துக் கொள்வது இல்ல. ஒரு மனிதர் உலகத்தையே தன்னுடைய ஒரு சொந்த ஒரு யூனிட்டுக்குள்ள கொண்டு வர மாதிரி, நிச்சயமற்ற தன்மை, என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது, எதுவும் அவர்களுக்கு புலப்படாத ஒன்றாக இருக்குது சொல்றாங்க இல்ல. அப்ப இந்த அன்சர்டனிட்டி என்பது இந்த ஆபத்தின் வெளிப்புற அளவாக இருக்கும் போது, அபாயம் என்பது இந்த ஆபத்தின் உள்புற அளவாக இருக்குது சொல்றாங்க. அப்ப இந்த வளங்கள், உலகத்தின் வளங்களை அனுபவிக்கும் பொழுது நிறைய சவால்கள் ஏற்படுகிறது என்று சொல்கிறார். அப்ப இந்த ரிஸ்க் என்று சொல்லும் போது 2 வகையான தத்துவங்களை உருவாக்குகிறது. மனிதன் லேசி ஃபேர் தத்துவம் என்று
ஒன்று சொல்லப்படுகிறது. எதுவும் தனக்கு தெரியாது, நாட் நோயிங் எனிதிங் அப்படி சொல்றாங்க. இது பாதுகாப்பானது என்று ஆராய்ச்சிகள் கூறுகிறது. நவீனத்துவத்தின் அறிவொளியாக இது காட்டப்படுகிறது. அந்த பார்ஷியாலிட்டி சொல்லக்கூடியதுல டிஸ்கிரிமினேஷன், ஏற்றத்தாழ்வு, வளங்கள் ஏற்றத்தாழ்வோடு பகிரப்படுவது, இதெல்லாம் தெரியாமல் கண்டு கொள்ளாமல் இருப்பது ஒரு வகையான ரிஸ்க் தத்துவம் என்றும், முன்னெச்சரிக்கையின் தத்துவம் பிரிகாஷன் ரிஸ்க் பிலாசபி என்றும் கூறுகிறார்கள். இந்த பிரிகாஷன் தத்துவம் என்பது, முன்னெச்சரிக்கையின் தத்துவம் என்பது எதுவும் பாதுகாப்பாக இல்லை, அதனால் ஆபத்துகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையை நமக்கு வலியுறுத்துகிறது. லேசி ஃபேர் தத்துவம் என்பது எதனோடும் தொடர்பு படுத்தாமல் இருந்து கொள்வது. அறிஞர்களின் கருத்துகள், அபாயம் குறித்து அறிஞர்களின் கருத்துகள், அதனுடைய ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் பார்க்கும் பொழுது உல்ரிச் பெக் மற்றும் ஆண்டனி கிடன்ஸ் என்பவர்கள் பிரதிபலிப்பு நவீனமயமாக்கல், ரிஃப்ளெக்சிவ் மாடர்னிசம் என்பதை நிறுவனங்களிலிருந்து பிறக்கிறது என்கிறார் உல்ரிச் பெக் என்பவர். இவர் அதே பிரதிபலிப்பு நவீனத்துவம் என்பது நிறுவனங்கள் வளர்க்கிறது என்கிறார். சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸிலிருந்து பிறக்கிறது என்பது ஒரு வாதமாக இருக்கும் போது, அந்தோனி கிடன்ஸ் என்பவர் நவீனத்துவம் என்பது சமூக நிறுவனங்களே இதை வளர்க்கிறது என்று வாதிடுகிறார். ஆபத்து மற்றும் அடையாளம் என்பது பிரதிபலிப்பு நவீனமயமாக்கல் என்கிறார். இது நவீனத்துவத்தின் நீட்சி, சஸ்டைனபிலிட்டி என்று சொல்கிறார். இது என்று சொல்வது உல்ரிச் பெக். சஸ்டைனபிலிட்டி, தொடர்ச்சியாக அது நடந்து கொண்டேதான் இருக்கிறது, ஆபத்து மற்றும் அதன் அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அந்தோனி கிடன்ஸ் என்பவர் பிரதிபலிப்பு நவீனத்துவம், ரிஃப்ளெக்சிவ் மாடர்னிசம் என்ற கருத்து ஒரு சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டது, அது தொடர்ந்து செல்வதும் அது முடிவடைவதும் சமூகம் சார்ந்ததே என்று அந்தோனி கிடன்ஸ் சொல்கிறார். இதை சார்ந்த கருத்துகளில் பல நூல்களில் எழுதி வெளியிட்டுள்ளனர். நவீனத்துவத்தின் விளைவுகள் என்றும், ரிஸ்க் சொசைட்டி மற்றும் நவீனத்துவம் மற்றும் சுய அடையாளம் போன்ற புத்தகங்கள் மூலமாக அறிஞர்களின் கருத்து அபாயம் குறித்த கருத்துகளின் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை நாம் அறியலாம். இதுவரை நாம் பார்த்தது ஆபத்து பற்றிய அழகு 7 உள்ள கருத்துக்கள். இதில் ஆபத்தின் தோற்றம், அது எப்படி புரியப்பட்டுள்ளது, அது எப்படி பரிணமிக்கப்பட்டுள்ளது, பொருளாதாரம் சார்ந்து, மனித கலாச்சாரம் சார்ந்து, மனித வரலாறுகள் மூலமாக விளக்கப்பட்டது. உல்ரிச் பெக் மற்றும் அந்தோனி கிடன்ஸ் ஆகியோர்களின் பங்களிப்பு அதிகமாக நமக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. மேலும் அதன் தோற்றம், நவீன நிறுவனங்கள் மற்றும் ரிஸ்க் சொசைட்டி பற்றி நம்ம பார்த்தோம். ரிஸ்க் வேர்ல்டு சொசைட்டி, ஆபத்து உலக சமுதாயம் பற்றியும் நாம் பார்த்தோம். இந்த நவீன சமுதாயம் மற்றும் அந்த 3 காரணிகளில் சான்சஸ், வாய்ப்பு, நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டி மற்றும் அபாயம், டேஞ்சர், இது 3 சார்ந்தே இந்த ஆபத்து விளக்கப்பட்டது. மாணவர்களே, உங்களுக்கு இந்த அழகு 7 ஒரு கருத்து கொடுத்திருக்கும்னு நம்புறோம். இப்ப நம்ம அழகு 8 பற்றி ஒரு சிறிய விளக்கம் பார்க்கலாம். பெண்ணிய சுற்றுச்சூழல் மற்றும் பெண்ணியவாத சுற்றுச்சூழல் வாதம், ஈகோஃபெமினிசம் பற்றி. மனித இனத்தின் உயிர் வாழ்வு சமூகத்திற்கு சுற்றுச்சூழலுக்கும் இடையில் உள்ள சமநிலையான உறவை சார்ந்தது என்கிறார்கள்.
மனிதனுக்கு மனிதனுடைய சமூகத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பு சுற்றுச்சூழல் உயிர் வாழ்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. அதுவும் சமநிலையான உறவை சார்ந்தது என்று சொல்லப்படுகிறது. நமக்கும் நம் உலகத்திற்கும் இடையே உள்ள சமநிலை இங்கு அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. பாலினத்திற்கு இடையிலான உறவு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜெண்டர் சொல்றாங்க. அதே மாதிரி வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் உறவு மற்றும் உத்திகள், ரிலேஷன்ஷிப் அண்ட் டெக்னிக்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி சொல்லப்படுது. பெண்ணிய சுற்றுச்சூழல் என்றால் என்னவாக இருக்கலாம்? பெண்களும் இயற்கையும் ஆழமாக பின்னி பிணைந்து பல வழிகளில் இணைக்கப்பட்டுள்ளன என்று சொல்லப்படுகிறது. பெண்களும் சுற்றுச்சூழலும் ஒரே மாதிரியாகவும் ஒரே படிநிலையாகவும் நடத்தப்படுகிறது. ஹைரார்கியலி தேவர் ஈக்குவலி ட்ரீட்டட் சொல்றாங்கல்ல, படிநிலைகளில் நடத்தப்படுகிறார்கள். கலாச்சாரங்கள் மற்றும் சமூக யாரால நடத்தப்படுகிறார்கள் என்றால் கலாச்சாரம் ரீதியாக, சமூக நிறுவனங்களின் ரீதியாக, ஆண் ஆதிக்க அமைப்புகளால் இவர்கள் பெண்களும் சுற்றுச்சூழலும் நடத்தப்படுகிறது என்கிறது ஆராய்ச்சி. ஆணாதிக்க சக்திகள் சுற்றுச்சூழல் மற்றும் பெண்களை வளர்ச்சி என்ற பெயரில் ஆதிக்கம் செய்கின்றன, சுரண்டுகின்றன மற்றும் மீறுகின்றன. டாமினன்ஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் வயலேஷன் என்று சொல்லப்படுகிறது. பேட்ரியார்கியல் பவர்ஸ் சொல்லப்படும் ஆண் ஆதிக்க சக்திகள் பெண்களையும் சுற்றுச்சூழலையும் தங்களுடைய சக்தியினால் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக ஆராய்ச்சிகள் கூறுகிறது. பாலினம், சுற்றுச்சூழல் மற்றும் ஆண் ஆதிக்கம், என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்னு சொல்ல போது அது என்ன சொல்றாங்க, ஆண் ஆதிக்கம் சக்தி எப்படி அதை கட்டுக்குள் வைக்கிறது என்று சொல்லும் போது அனைத்து கலாச்சாரங்களின் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடியவைகளில் பெண்களையும் இயற்கையையும் அங்கீகரிக்கின்றன. ஒரு உள்ளார்ந்த பிணைப்பையில இன்டர் கனெக்டிவிட்டி என்று சொல்லப்படுகிறது. வரலாற்று ரீதியாக குறிப்பிடப்படுகிறது. இந்த பிணைப்பு என்பது வரலாறுகள் சார்ந்து சொல்லப்படுது, கலாச்சாரம் சார்ந்து சொல்லப்படுகிறது, புராணம் சார்ந்து சொல்லப்படுகிறது. இந்த பெண்ணுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பு இதன் மூலமாக எல்லாம் சொல்லப்படுகிறது. பாலினம் சொல்ல போது அதோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொன்னா, ஆணாதிக்க சமூகம் மூலம் இயற்கை மற்றும் பெண்கள் இருவரும் நடத்தப்படுகிறார்கள். பவர் டைனமிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த பேட்ரியார்கியல் சொசைட்டி சொல்றோம். சமூக நெறிமுறைகள் பெண்கள் மற்றும் இயற்கையின் மீது அநீதியான ஆதிக்கத்தை செலுத்துகின்றன. ஏற்றுக்கொள்ள முடியாத, நீதிக்கு புறம்பான ஒரு டாமினன்ஸ் சொல்றாங்க. இயற்கையின் வளர்ச்சி மற்றும் அழிவின் பங்கு ஆண் ஆதிக்கம் ஆக இருக்கிறது. பெண்களை சுரண்டுதல், இரண்டும் இணையான செயல்முறைகள் சொல்றோம். இயற்கையை அழிப்பதும் பெண்களை வயலேஷன் சொல்லக்கூடியது. இது செய்யும் போதும் இது ரெண்டும் ஒரே வகையான செயல்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப பெண்களும் இயற்கையும் ஒன்றாகவே கருதப்படுகிறது. தீவிர சுற்றுச்சூழல் பெண்ணியம், இதை எதை சார்ந்து சொல்றோம் சொன்னா, இயற்கை மற்றும் பெண்கள் இருவரும் ஒடுக்கப்பட முடியும் சொல்றாங்கல்ல, ஒப்ரஷன் இஸ் பாசிபிள்னு சொல்றாங்க. இவர்களை இயற்கையை அதோட வளங்களை அனுபவிக்க முடியும், ஒடுக்கவும் முடியும். அதே போல் பெண்களையும் சித்தரிக்கப்படுகிறது என்று பல சமூகவியலர்கள் வாதிடுகின்றனர். இது பெண்களையும் இயற்கையையும் பொருட்களாக வர்ணிப்பதன் மூலம் செய்யப்படுகிறது. ஒரு உயிரற்ற ஒரு
பொருளாக பார்க்கும் பொழுது இந்த இயற்கையும் பெண்களையும் அந்த வயலேஷன் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதெல்லாம் நடக்க காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறோம். அதே மாதிரி கலாச்சாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பெண்ணியம் என்று சொல்லும் போது பெண்களும் இயற்கையும் ஒரு உள்ளார்ந்த பிணைப்பை அடிப்படையாக பகிர்ந்து கொள்ளும் வளர்ப்பு கொண்டது என்று சொல்கிறோம். இது எதை சார்ந்து சொல்கிறோம் என்றால் அது அழிவு மற்றும் சீரழிவு குறித்து பெண்கள் அதிக விழிப்புணர்வையும் எச்சரிக்கையும் பெறுகின்றார்கள். பல நிகழ்வுகள் மூலமாக அதோட அனுபவங்களை கேட்டு பெண்கள் பல விழிப்புணர்வுகளை பெறுகிறார்கள் என்று சொல்கிறோம். பல பேரிடர்கள் வரும்போது ஆண்களை விட பெண்களே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் பல இயற்கை சார்ந்த இயக்கங்களிலும் இயற்கை சார்ந்த போராட்டங்களிலும் பெண்களே முன்வந்து பங்கு பெறுவதாக சொல்லப்படுகிறது. சுற்றுச்சூழல் பெண்ணியம் என்று சொல்லும் போது வந்தனா சிவாவின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. கலாச்சார கண்ணோட்டத்தில் பெண்கள் மீதான அடக்குமுறை மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டில் வந்தனா சிவாவின் வேலைகள் வந்தனா சிவாவின் பங்களிப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்பால் மற்றும் ஆண்பால் கோட்பாடுகள். ஆண்பால் என்று சொல்லும் போது அதை அறிவு சார்ந்த பொருளாகவும், பெண்பால் என்று சொல்லும் பொழுது அதை ஒரு சக்தி சார்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவர்களுடைய பெண்களுடைய கோட்பாடுகள் என்று சொல்லும் போது கிரியேட்டிவிட்டி, புதுமைத்துவம், படைப்பாற்றல், மேலும் சக்தியோடு செயல்படுதல், அமைதித்தன்மை, புனிதத்தன்மை என்று பல ஐடியாலஜிக்கல் இம்பாக்ட் சொல்றாங்க. எண்ணங்கள் மூலமாக, நம்பிக்கைகள் மூலமாக, சமுதாயம் கலாச்சாரம் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறது. ஆண்பால் கோட்பாடுகள் என்று சொல்லும் போது எப்படி பெண் சொல்லும் போது சக்தி சொல்கிறார்களோ ஆண் சொல்லும் போது பிரகிருதி என்று சொல்லப்படுகிறது. இது அது ஒரு அறிவு சார்ந்த பொருள் என்றும் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியதாகவும் காட்டப்படுகிறது. மேலும் பாலினம் மற்றும் சுற்றுச்சூழல் என்று சொல்லும் போது அதிகமாக பெண்களே சுற்றுச்சூழலோடு தொடர்பு உடையவர்களாக காட்டப்படுகிறது. மேற்கத்திய கலாச்சாரத்தோடு ஒப்பிடும் போது அது ஒரு மெட்டீரியல் ஆஸ்பெக்டாக பெண் மற்றும் சுற்றுச்சூழலின் தொடர்பு காட்டப்படுகிறது. மேற்கத்திய அல்லாத கலாச்சாரங்களில் அது ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பாலின மற்றும் சுற்றுச்சூழலின் தொடர்பு ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு செயலாக காட்டப்படுகிறது. மற்றும் மால் டெவலப்மெண்ட் சொல்றாங்க, தவறான வளர்ச்சி சொல்லும் போது எப்பொழுது அந்த ஆதிக்கம் செலுத்த அந்த பவர் என்று கையில் எடுக்கும் போது என்ன ஆகிறது, அது மற்ற பாலினத்தை, மற்ற இயற்கையை கையாள அந்த சில சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது. அதனாலேயே சொல்லப்படுகிறது பெண்களும் இயற்கையும் வளங்களை பயன்படுத்தவும் முடியும். ஒப்ரஷன் இல்ல, தே ஆர் ஒப்ரஸ்ட், தே கேன் பி வயலேட்டட்னு சொல்றாங்க. அப்ப இது அந்த சிந்தனைகள் மாறுபடும் போது அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனும் அங்க வளருது சொல்றோம். அதே போல இயற்கை வளம் மற்றும் பெண்களின் மதிப்பை குறைத்தல் வேலை சொல்றாங்க. இயற்கை மற்றும் பெண்களுள் அது இன்விசிபிள் ஒர்க் அப்படி சொல்லக்கூடியது. இயற்கை செய்கின்ற செயல்களும் வளங்கள் கொடுப்பதும்
நமக்கு புலப்படாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது. எப்பொழுது அதை நிராகரிக்கிறோமோ அது இயற்கை அழிவிற்கு மட்டும் காரணம் கிடையாது. அங்கு பெண்களுடைய வேலைகள் நிராகரிக்கப்படும் போது பெண்கள் மட்டும் அங்கு அழிவது இல்லை, ஆண்களும் அந்த பிரகிருதி என்னக்கூடிய சிவா சக்தியும் அங்கு அழிகிறது என்கிறார்கள். அதன் மூலமாக இயற்கை வளம் என்பது அந்த அவர்களுடைய வளத்தை மதிப்பை குறைக்கும் பொழுது அந்த ட்ரெடிஷனல் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு சார்ந்த விஷயங்களும் குறைந்து போகிறது. அந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடிய முறைகளும் அங்கு பல சிக்கல்கள் ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள். சுற்றுச்சூழல் மற்றும் பெண்ணியத்தின் முக்கியத்துவம். எங்கெல்லாம் அந்த பெண்ணியம் மற்றும் சுற்றுச்சூழல் வயலேஷன்ஸ் அங்க எங்கெல்லாம் அதோட முக்கியத்துவம் குறைகிறதோ அங்கெல்லாம் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையிலே சிக்கல்கள் ஏற்படுகிறது என்கிறார்கள். அப்ப சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொழுது பெண்களின் நிலை பாதுகாக்கப்படும் போது அன்றாட வாழ்க்கை தரம் சுமூகமாகவும் சௌகரியமாகவும் செல்கிறதாக சொல்கிறார்கள். அப்போ அந்த அன்றாட வாழ்க்கை மற்றும் பொருளாதாரம் சார்ந்ததாகவும் உயர்வு காணும் பொழுது இந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த சுற்றுச்சூழல் மற்றும் பெண்ணியம் என்று சொல்லப்படுகிறது. பெண்ணியம் சுற்றுச்சூழல் வாதம் ஃபெமினிஸ்ட் என்விரான்மெண்டலிசம் என்றால் என்ன? சுற்றுச்சூழல் பெண்ணியம் உள்ள நம்பிக்கைகளின் பெரும் பன்மையில புளூராலிட்டி என்று சொல்லப்படுகிறது. இயக்கத்தின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்றாகும் என்று சுற்றுச்சூழல் பெண்ணிய அறிஞர்கள் வாதிடுகின்றனர். ஒரு முக்கியமான விமர்சனம் மற்றும் மாற்று கண்ணோட்டம் பெண்ணிய சுற்றுச்சூழல் வாதம் என்ற வகையில் வந்தது. ஈகோ ஃபெமினிசம்ல இருந்து ஃபெமினிஸ்ட் என்விரான்மெண்டலிசம் என்ற ஒரு நகர்வை நோக்கி செல்கிறது. இதில் பீனா அகர்வாலின் படைப்புகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், இயற்கைக்கு எதிரான வன்முறைகள், இவை இரண்டும் மூன்று வகையாக இணைக்கப்பட்டுள்ளன என்கிறார் பீனா அகர்வால். கருத்தியல் ரீதியாக, குறியீட்டு ரீதியாக, பொருள் ரீதியாக என்கிறார். இது இயற்கையின் அழிவு என்பது பெண்கள் மற்றும் இயற்கையின் அழிவு என்பது உயிருடன் இருப்பதற்கான ஆதாரங்களை அளிப்பது ஆகும். அப்ப அந்த பெண்கள் மற்றும் இயற்கையை பாதுகாப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா லைவ்லிஹுட் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்றாங்க இல்ல, உயிருடன் இருப்பது அந்த ஆதாரத்தை அதுவே அழிப்பதற்காக ஒரு காரணமாக அமைகிறது. அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இது மூன்றாம் உலக பெண்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு இவையால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த மூன்றாம் உலக பெண்கள் என்பவர்கள் இவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பல இடங்களில் இவர்களுடைய பாதிப்பு பார்வைக்கு கொண்டு வரப்படாததாகவே இருக்கிறது. இன்விசிபிள் ரிஸ்க் என்று சொல்லப்படுகிறது. இது பாலினம் மற்றும் ஆண் ஆதிக்க சித்தாந்தங்கள் என்ற அடிப்படையில் பெண்களின் மேல் ஆதிக்கம் பற்றி பேசுகிறது. எதை சார்ந்து இதை சொல்றாங்கன்னு சொன்னா ஜெண்டர் பேஸ்டுன்னு சொல்றாங்கல்ல, அது மட்டும் கிடையாது. பொருளாதாரம் மற்றும் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், அரசியல் ஆதிக்கம் போன்ற ஆதாரங்களால் புறக்கணிக்கிறது என்று. இது ஜெண்டர் பேஸ்ட் வயலேஷனாக இருக்கும் போது இது ஆண் ஆதிக்கத்தால் மட்டும் கிடையாது. மற்றும் இது எதை சார்ந்து புறக்கணிக்கப்படுகிறது என்றால் பொருளாதாரம் மற்றும் அரசியலின் ஆதிக்கமும் இதில் பெரும் பங்கு வகிக்கிறது என்று சொல்லலாம். பெண்ணிய சுற்றுச்சூழல் வாதம், ஃபெமினிஸ்ட் என்விரான்மெண்டலிசம் என்று சொல்லும் போது பாலின உறவுகள் பொருள் யதார்த்தத்தில் வேரூன்றி உள்ளன என்பதை அங்கீகரிக்கிறது.
வளங்களை அணுகுவதை பாதிக்கிறது. யூட்டிலைசிங், ஆக்சஸிங் த ரிசோர்ஸ் என்று சொல்கிறோம். அது கமர்ஷியலாக இருந்தாலும் கன்சியூமபிள்னு சொல்றோம்ல, அது ரிசோர்சஸ் உணவு உண்ணக்கூடியதாக இருக்குதா இல்ல லாபம் தரக்கூடியதாக இருக்குதா, இது 2 வகையில் சொல்றாங்க. பெண்கள் ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பாரம்பரிய அறிவு அமைப்புகளின் களஞ்சியங்கள், ரிசர்வாயர் ஆஃப் ட்ரெடிஷனல் நாலேஜ்னு சொல்றாங்க. அவை சீரழிவு சுரண்டல்களை எதிர்க்க உதவுகின்றன. அந்த ட்ரெடிஷனல் நாலேஜ், அந்த பாரம்பரிய அறிவு என்பது இந்த சமூகம் சார்ந்த சுரண்டல்களை எதிர்க்க உதவுகிறதுன்றாங்க. அப்ப அந்த பெண்ணிய சுற்றுச்சூழல் வாதம் அப்படின்னு சொல்லும் போது வளங்கள் மற்றும் அவற்றின் சமமற்ற விநியோகம் மற்றும் உள்ளூர் பகுதிகளில் உள்ள வளங்களை அணுகுதல் போன்ற ஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிறார்கள். வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலின் அதிகரிப்பு சீரழிவு, அதற்கான காரணம் தனியார் மயமாக்கல், பிரைவேடைசேஷன் மற்றும் அரசின் அத்துமீறலின் விளைவாகும் என்கிறார்கள். வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலின் அதிகரித்த சீரழிவு, அந்த எக்ஸ்பிளாய்டேஷனுக்கு காரணம் பிரைவேடைசேஷன் மற்றும் அரசின் அத்துமீறலின் விளைவுன்னு சொல்றாங்க. அப்ப பெண்ணிய சுற்றுச்சூழல் வாதம் மற்றும் மேலும் காரணம் தெரிவிப்பது என்னவென்றால், சுற்றுச்சூழல் அழிவதற்கான காரணம் பாரம்பரிய நடைமுறைகள் மற்றும் ஏற்பாடுகள் பின்பற்றப்படுவது இல்லை மற்றும் சமூக ஒத்துழைப்பு இன்மை, இதெல்லாம் காரணமா சொல்றாங்க. மக்கள் தொகை வளர்ச்சி, பெண்களின் வாழ்க்கை, வேலை, ஆரோக்கியம், கல்வி, ஆயுட்காலம் ஆகியவற்றை பாதிக்கிறது என்று சொல்லலாம். பெண்ணிய சூழல் வாதத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கும் போது, சுற்றுச்சூழல் சீரழிவு குறிப்பிட்ட வர்க்கம், பாலினம் தாக்கங்களை கொண்டுள்ளது. வாழ்வாதாரம் மற்றும் அறிவு அமைப்புகள் மற்றும் வளர்ச்சியை கேள்விக்கு உட்படுத்த உதவுகிறது. வளர்ச்சி, மறுபகிர்வு மற்றும் நிறுவன மாற்றம் முதலியவை மறுபரிசீலனை செய்யப்படும் போது ஒடுக்கப்பட்டவர்களின் பங்கு அங்கீகரிக்கப்படும் போதும் இந்த வளர்ச்சி ஏற்படும் என்கிறார்கள். அதே இந்த 2வது அலகினில் அலகு 8 சுருக்கம் என்ன என்று பார்க்கும் போது, பாலினம், சுற்றுச்சூழல், வளர்ச்சி மற்றும் ஆணாதிக்கம் அவற்றிற்கு இடையேயான உறவு பற்றி கருத்துக்களை பார்த்தோம். பெண்கள் மற்றும் இயற்கை எவ்வாறு வயலேஷன்ஸ், சுரண்டல்கள் பற்றி வந்தனா சிவாவின் அவருடைய பங்களிப்பு எப்படி உதவிகரமாக இருந்தது, சுற்றுச்சூழல் பெண்ணியத்தின் தன்மையை எப்படி புரிந்து கொள்ள உதவியது என்று நாம் பார்த்தோம். மாணவர்களே, இப்பொழுது அலகு 9 பற்றி பார்க்க போகிறோம். அரசியல் சூழியல் பற்றி. பொலிட்டிக்கல் ஈகாலஜி என்றால் என்ன? அரசியல் சூழியல் என்பது சமூகத்தின் தனித்துவமான ஆராய்ச்சி களமாகும். சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நிறுவனங்கள் இடையே உள்ள சிக்கலான உறவுகளை புரிந்து கொள்வதை நோக்கமாக கொண்டது இந்த அரசியல் சூழியல் என்பது. மற்றும் சுற்றுச்சூழல் வளங்கள் மீதான அணுகுதல் மற்றும் கட்டுப்பாடு மீது பல்வேறு விமர்சனங்கள் பகுப்பாய்வு செய்வது ஆகும் அரசியல் சூழியல் என்பது. இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், அரசியல் சூழியலாளர்கள் கூறுவது இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு அரசியலின் சூழியல் மற்றும் சூழியல் அரசியல் என்கிறார். பாலிடிக்ஸ் இன் ஈகாலஜி அண்ட் ஈகோலாஜிக்கல் பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சமூகத்திற்குள் அரசு மற்றும் சமூக நிறுவனங்களின் இயல்பை வடிவமைப்பது இது செய்கிறது என்றால், இயற்கையான வளங்கள், ரிசோர்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ் எப்படி விநியோகிக்கப்படுகிறது, எப்படி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, எப்படி பிரித்து கொடுக்கப்படுகிறது என்பதை ஒரு சமூகத்திற்குள் அரசியல், பொலிட்டிக்ஸ்
மற்றும் சமூக நிறுவனங்கள், சோசியல் ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி வடிவமைக்கப்பட்டதோ அதை சார்ந்ததாகவே இருக்கிறது என்று சொல்கிறோம். படிநிலைகள், ஹைரார்கி, சிறப்பு உரிமைகள் மற்றும் அதிகாரம் அனைத்தும் இயக்கவியல் சமூகமாக செயல்படுகிறது. ஃபங்க்ஷனல் சொசைட்டி என்று சொல்லப்படுகிறது. பவர் டாமினன்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க. அரசியல் சூழியல் என்பது சுற்றுச்சூழல் பற்றிய கவலைகள், ஆர்வங்கள், இயக்கங்கள் மற்றும் சமமற்ற அணுகுமுறைகள் இவையிடையே உள்ள உறவுகளை பற்றி ஆராய்ச்சிகளை குறிக்கிறது என்கிறார்கள். அதே போல் அரசியல் சூழியல் என்ற சொல்லை புரிந்து கொள்வது என்பது அறிஞர்களின் கவனம் சுற்றுச்சூழல் அறிவு, சுற்றுச்சூழல் நடைமுறைகளில் செலுத்தப்பட்டது. என்விரான்மெண்டல் நாலேஜ் என்றது போக அது எப்படி செயல்படுகிறது என்பது அவர்களுடைய கவனம் திரும்பியது என்று. இது எதை சார்ந்ததாக இருக்கிறது என்றால் பல்வேறு இனக்குழுக்கள், வகுப்புகள், இனங்கள் மற்றும் பாலினம் சார்ந்ததாக இருக்கிறது. அரசியல் சூழியல் என்பதன் சிறப்பு அம்சங்களின் முக்கியத்துவம் பரந்த பொருளாதாரம், அரசியல் கட்டமைப்புகள் மற்றும் கலாச்சார சொற்பொழிவுகள், சுற்றுச்சூழல் நிலைமைகளுடன் மக்கள் எவ்வாறு தொடர்புடையவர்கள் என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. சூழியல், ஈகாலஜி அரசியல் அற்றதா என்ற கேள்வியை நாம் பதிலளிக்க வேண்டும் என்றால் நாம் பவர் ஸ்ட்ரக்சர் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதாவது ஒரு அரசியல் என்று விவாதிக்கும் போது பொதுவாக அதிகாரத்தின் கேள்வியே அங்கு முதன்மையாக இருக்கிறது. அதிகாரத்தின் இயக்கங்கள் பல்வேறு சமூகங்களுக்குள் மற்றும் சமூகங்களுக்கு இருவேறு சமூகங்களுக்கு இடையே அல்லது சமூகங்களுக்குள் வளங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் சுற்றுச்சூழல் வடிவமைக்கும் விதத்தை அது பாதிக்குமா என்றால் ஆம் என்றே நாம் சொல்ல வேண்டும். அந்த அதிகாரம் எப்படி வளங்களை பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது, இது நடைமுறையில் இருக்கும் போது அங்கு அரசியல் உள்ளது என்றே நாம் அறிய வேண்டும். அரசியல் சூழியல் அடித்தளத்தில் உள்ளது என்ன என்றால் அதிகாரத்தில் இருந்து சுற்றுச்சூழலை பிரிக்க முடியாது என்கிறது. சமூக அறிவியல் ரீதியாக வேரூன்றிய அரசியல் பொருளாதாரத்தின் கொள்கைகள் சந்திப்பில் இருக்கும் ஒரு ஆய்வு சூழியல் பற்றி கூறுகிறது. பீட் மற்றும் வாட்ஸ் என்பவர்கள் கூறியுள்ளார்கள். அரசியல் சூழியலின் அனுமானங்கள் ரேமண்ட் பிரையண்ட் அண்ட் சினேட் பெய்லி என்பவர் 3 அடிப்படை அனுமானங்களை உருவாக்கியுள்ளார். சுற்றுச்சூழல் மாற்றத்துடன் தொடர்புடைய செலவுகள் மற்றும் நன்மைகள், காஸ்ட் அண்ட் பெனிஃபிட், சமமற்று விநியோகிக்கப்படுகின்றன என்கிறார். அத்தகைய ஏற்றத்தாழ்வுகளில் அரசியல் அதிகாரத்தின் பங்கு முக்கியமானது என்றும் கூறுகிறார். சமமற்ற சுற்றுச்சூழல் விநியோகம் தவிர்க்க முடியாமல் தற்போதுள்ள சமூகம் மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், சமூக ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பலப்படுத்தப்படுகிறது அல்லது சில நேரங்களில் அதனுடைய சமமற்ற விநியோகம் சமூக பலத்தை குறைக்கிறது என்கிறார். மேலும் செலவுகள் மற்றும் நன்மைகளின் சமமற்ற விநியோகம் ஏற்கனவே இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை வலுவூட்டுதல் அல்லது குறைத்தல், அரசியல் தாக்கங்கள் அடிப்படையில் மாற்றப்பட்ட சக்தி உறவுகள், பவர் ரிலேஷன்ஷிப் உருவாக்கப்படுகிறது. மக்களிடையும் அரசாங்கத்திடையும் உள்ள உறவுகள், பல அரசு சாரா நிறுவனங்கள், அரசுகள், பிரைவேட்டைசேஷன், பவர் ரிலேஷன்ஷிப் பிளக்சுவேட் ஆகுது சொல்றாங்கல்ல, மாறுபடுகிறது சுற்றுச்சூழல் மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சேதம், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்
மற்றும் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் மீதான சமூகம், மாநிலம் மற்றும் சர்வதேச அளவிலான நடவடிக்கை என்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது சமூக தனி நபர்களுக்கு இடையிலான உறவுகள் இயற்கையுடனான உறவுகள் அவர்களின் தொடர்புகளை வடிவமைக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எப்படி இதற்கு முந்தைய பாடத்துல பெண்களோட இயற்கை தொடர்பு படுத்தப்பட்டு வலியுறுத்தினாங்களோ, இங்க மனிதர்களோட இயற்கை தொடர்புடையதாக இருக்குது. சமூகத்தில் எப்பொழுது தனி நபர்கள் இடையான உறவுகளும் இயற்கையுடனான தொடர்புகளும் வடிவமைக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அரசியல் சூழியலின் முக்கிய அக்கறைகள் எதை சார்ந்து இருக்கிறது என்றால் சீரழிவு மற்றும் ஓரங்கட்டுதல் ஆய்வறிக்கை. இந்த ரிசர்ச் ஒடுக்கப்பட்ட அந்த ஒப்ரஸ்ட்ல மக்கள் அந்த காட்டின் வளங்களை பயன்படுத்தப்படாமல் ஒடுக்கப்படுவது, அவர்கள் அந்த இயற்கை வளங்களை பார்ஷியல் டெசிக்னேஷன் சொல்றாங்கல்ல, டிஸ்கிரிமினேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுவது. அதே போல் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு ஆய்வறிக்கை, கண்ட்ரோல்டு ரிசர்ச் சொல்றாங்க. தன்னுடைய ஆதிக்கத்திற்கு உட்படுத்தி பவர் டைனமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசியல் சார்ந்ததோ தலைமைத்துவம் சார்ந்ததாகவோ எப்பொழுது இயற்கையை கட்டுப்படுத்த நினைக்கும் போது அது ஒரு சமுதாய சீரழிவுக்கே அது காரணமாக மாறுகிறது என்கிறார்கள். அரசியல் பொருள்கள் மற்றும் நடிகர்கள் தலைமைத்துவத்தில் இருப்பவர்களின் ஒட்டுமொத்த கண்ட்ரோல், ஹோலிஸ்டிக் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய மக்கள் நலன் கருதியும் பிரைவேட்டைசேஷன் என்று சொல்லும் பொழுது அதை எப்படி ஒரு தனிநபரின் நலனுக்காகவும் அதை எப்படி செயல்படுகிறது. மற்றும் சுற்றுச்சூழல் மோதல் மற்றும் விலக்கு ஆய்வறிக்கை சொல்றாங்க, எக்ஸ்க்ளூஷன். இது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளினால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எப்படி எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க, எக்ஸ்க்ளூஷன் சொல்லக்கூடியது. அவர்களுடைய பாரம்பரியமான நிலங்களில் இருந்து, அவர்களுடைய பாரம்பரியமான கலாச்சாரங்களில் இருந்து எப்படி அவர்களுடைய உணவு பழக்கங்கள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கைகள் எல்லாம் அங்க புறக்கணிக்கப்படுகிறது. இதை சார்ந்தும் இருக்கிறது. சுற்றுச்சூழல் பாடங்கள் மற்றும் அடையாளம். பல நேரங்களில் எங்கெல்லாம் இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறதோ இல்ல சுரண்டல்கள் நடக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பேரழிவுகளும் பேரிடர்களும் சமமற்ற முறையில் மக்களின் நிலையும் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. பல சமூக கிரைம் என்று சொல்லப்படுகிறது, அந்த சோசியல் கிரைம், இன்ஜஸ்டிஸ் நடப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது என்று சொல்றோம். நவீனத்துவம் மற்றும் இயற்கையின் கட்டுப்பாடு, மாடர்னைசேஷன் என்று சொல்லும் போது அது மாடர்னைசேஷன், அந்த நவீனத்துவம் இயற்கையை வென்றது என்றே சொல்கிறார்கள். அதுவும் மனித குலத்தின் நோக்கத்திற்காக, மனித வளர்வதற்காக இயற்கையை வெல்வதே அதுதான் அது முதன்மையான காரணமாக சொல்லப்படுகிறது. மனிதர்களுக்காகவே இயற்கையை நாங்கள் உபயோகிக்கிறோம், வெல்கிறோம் என்கிறார்கள். மனித இனம் வனப்பகுதி அல்லது இயற்கை இயல்பு, நேச்சுரல் என்விரான்மெண்ட், அந்த காட்டுப்பகுதி அல்லது இயற்கையை மனிதர்கள் தான் அழிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள், மீட்பவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். ரெஸ்கியூவர், அவர்களே டிஸ்ட்ராயராகவும் இருக்கிறாங்க, அவங்களே மீட்டெடுப்பவர்களாகவும் இருக்காங்க. அச்சுறுத்துபவர்களாகவும் மனிதர்களே இருக்கிறார்கள், அடைக்கலம் கொடுப்பதும் அவர்களாகவே இருக்கிறார்கள். ஒரு த்ரெட் மாதிரி இருக்கிறாங்க, அதே அவங்கதான் அதை ப்ரொடெக்டராகவும் இருக்கிறாங்க சொல்லுங்க. இயற்கையும் ஒரு வளமாகும், ஒரு ரிசோர்ஸ் சொல்றாங்க. நேச்சர் இஸ் a ரிசோர்ஸ். அது பாதுகாக்கப்பட வேண்டும், நிர்ணயிக்கப்பட வேண்டும், மேனேஜ் பண்ண. we have to manage the நேச்சர்னு சொல்றாங்கல்ல, பாதுகாக்கவும் வேண்டும், நிர்வகிக்கவும் வேண்டும்.
அப்ப இந்த கலாச்சாரம் எப்படி இயற்கையோடு தொடர்புடையதாக இருக்கிறது மற்றும் சக்தியில பவர், தற்போதைய சுற்றுச்சூழல் நெருக்கடி, அதன் விளைவு, அதற்கான காரணம், இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா மனித தலையீடு மற்றும் இயற்கையின் ஆதிக்கம் சார்ந்ததாகவே இருக்கிறது. இந்தியாவில் பல சுற்றுச்சூழல் இயக்கங்கள் மற்றும் போராட்டங்கள் பெண்களை, பழங்குடியினர் மற்றும் ஏழைகள் மற்றும் விவசாயிகள் இவர்களை உள்ளடக்கியதாகவே இருக்கிறது. அவர்கள் சுற்றுச்சூழல்களால் பாதிக்கப்படும் வளங்களை நியாயமற்ற முறையில் பயன்படுத்துவதாக சொல்லும் போது இவர்கள் போராட்டங்களில், இயக்கங்களில் முன் வருகிறார்கள். இந்தியா பல்வேறு மக்கள் போராட்டங்களை சந்தித்தது. எதிர்ப்புகள் இந்திய அரசின் வன கொள்கைக்கு எதிரானவைன்னு சொல்றாங்க. இந்த கொள்கைகள் என்னவென்றால், வனவாசிகள் மற்றும் விவசாயிகள் வன வளங்களை அணுகுவதை கட்டுப்படுத்தியது ஒரு புறம் இருக்க, விரைவான சுற்றுச்சூழல் சீரழிவு, எக்கனாமிக்கல் டேமேஜ்ன்னு சொல்றாங்கல்ல, ஒரு பக்கம் மக்கள் அதை அனுபவிக்க முடியல, மற்ற பக்கம் அங்க சீர்கேடு நடக்கிறதுன்னு சொல்றோம். அப்ப இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுரண்டல்கள் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது எதன் மூலமாக நடத்தப்பட்டது என்றால் காலனித்துவ கொள்கைகளின் நேரடி விளைவு என்று சொல்கிறார்கள். இது எதை சொல்கிறது என்றால், காலனித்துவம் என்று சொல்லும் போது அந்த நீர்ப்பாசனம் பற்றி நாம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய லாபத்திற்காகவே அனைத்து சட்டங்களும் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் நீர்ப்பாசன முதலீடுகள் மற்றும் அணை கட்டுமானத்தின் நடவடிக்கைகள் சுற்றுச்சூழல் சீரழிவு, உப்புத்தன்மை மற்றும் மலேரியா நோய் பரவுவதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லலாம். இந்திய வனச்சட்டம் 1878 காடுகளை விரிவுபடுத்த மாநிலத்தை அனுமதித்தது. இந்த கிராம வன மறுப்பு நாடு முழுவதும் எதிர்ப்பை தூண்டியது என்று சொல்லலாம். இந்த காலகட்டங்கள்ல சோட்டா நாக்பூர், பஸ்தரில் மற்றும் குடம் ராம்பா, மிட்னாப்பூர், அடிலாபாத்தில் இந்த புறக்கிளர்ச்சிகள் நடத்தப்பட்டன. வனத்துறையினர் நிலத்தை பாதுகாக்க முயன்றனர். 1907 இருந்து எதிலிருந்து பாதுகாக்க துவங்கினர் என்றால், தீ விபத்துகள், தீவின அறுவடை, கால்நடை மேய்ச்சல் இவற்றிலிருந்து பாதுகாக்க தொடங்கினர். குமாயூன் காடுகள் பற்றி நமக்கு தெரிந்திருக்கும். இதில் உள்ள கிராம மக்கள் எப்படி இந்த இயற்கையை பாதுகாக்க சிப்கோ இயக்கத்தில் விதிகள் எப்படி உருவானது, கிராம மக்கள் வெற்றிகரமாக வாழ்வாதாரத்தை எப்படி இயற்கை வளங்களிலிருந்து மீட்டெடுத்தனர் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இது சுற்றுச்சூழலின் நீதி என்று சொல்லும் போது பல வகையான போராட்டங்களில் இருந்து அதன் விளைவாக காலநிலை நீதி, கிளைமேட் ஜஸ்டிஸ் என்ற ஒரு புதிய தலைப்பு உருவானது. இது மனித உரிமைகள், கூட்டு உரிமைகள், சமூக நீதி, சமத்துவம் பற்றி காலநிலை நீதி கூறப்பட்டதாக இருக்கிறது. இது அழகு மாணவர்களே, நாம் அழகு 9 பற்றி பார்த்தோம். அரசியல் சூழலை நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. அரசியல் பொருளாதார நிறுவனங்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு அவர்களுடைய வன சட்டங்கள் மூலமாக தங்களுடைய போராட்டங்கள் தொடர்பாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து வென்றனர் என்பதை பற்றி பார்த்தோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.